இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. உங்களை சுத்தி நிறைய அன்பானவங்க இருக்காங்க. அதையே வந்துட்டுமே. வாழ்க்கை திருப்பங்கள், வாழ்க்கை. கவலைப்படாம இருங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? நேற்று தான் வந்திருக்கீங்க. சரி சரிங்கம்மா. காலேஜ்ல ஒரு 2 சர்டிஃபிகேட் இருக்கு. இங்க வந்து ஒரு உலகம் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நாம தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள மார்லிங் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த மார்லிங் முதியோர் இல்லத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் என்னென்ன தேவைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அதை பார்த்து நிறைய அன்பர்கள், நிறைய சகோதர சகோதரிகள், நிறைய தாய்மார்கள் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அதையும் பார்ப்பதற்காகவும், அதைவிட முக்கியமாக இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் இருக்கிற சுரேந்திர பார்க்கறதுக்காகவும் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அவர் வந்து சில புத்தகங்கள் கேட்டிருந்தாரு. அதை பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. வேலை ஆகிட்டு இருக்குங்களா? போய் பார்த்துட்டு வரேங்க. அப்படிங்களா? சரி சரி. அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி சரி. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்கு. சுரேந்தர், ஒரு புத்தகம். சரி, என்னென்ன புத்தகம் பாருங்க, படிங்க. நார்மன் வின்சென்டில் நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி, வாழ்க்கை திருப்பங்கள், வாழ்க்கை திறன் மேம்பாடு, வாழ்வியல் சிந்தனைகள். நல்லா இருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பேசினாங்களா? பேசுனேன். பார்த்தாங்களா உங்களை வந்து? இல்லை, இங்கே பார்க்கல. நான் அப்போ பேசுனேன். ஒரு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர். நீங்கள் எந்த பேட்ச்? நீங்கள்? நாங்கள் தியாகராஜா பாலிடெக்னிக்கில் ட்ரிபிள் பிரான்ச். முத்தாயம்மாள்னு சொன்னீங்க? முத்தாயம்மாவில் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணீங்களா? என்ன ஒர்க் பண்ணீங்க? லேப் அசிஸ்டண்டாக. லேப் அசிஸ்டண்டாக இருக்கீங்களா? தியாகராஜா பாலிடெக்னிக்கில் எந்த வருஷம் படிச்சீங்க? நான் படித்து 2007 to 2010. 2007 to 2010. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. உங்களை பார்க்க வராங்களா? ஆமாம், அவங்கள கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாருங்களா? இப்போ நம்பர் இந்த ஒரு வாரத்தில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களை பற்றி கேட்குறாங்க. சரி சரிங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? புத்தகம் கொடுத்தது சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். மேடம் யாரோ ஃபோன் பண்ணாங்களா? நேற்று அவங்க ஏதோ டிக்ஷனரி ஏதோ ஒன்று அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி. டிக்ஷனரி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்களா? சரி. அவங்க இது மாதிரி நீங்கள் சொன்னீங்களா டைமில் ஜோசப் சார்கிட்ட பேசினாருங்களா? பேசினாங்க அந்த மேடம். என்கிட்ட ஃபோனில் பேசி நிறைய அன்பானவங்க இருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் என்ன புத்தகங்கள் எல்லாம் வேணும்? இல்லை, இது போதுமா? இது படிங்க. அப்புறமா ஏதாவது எடுத்துக்கோங்க. நீங்களே செலக்ட் பண்ணி. நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த புத்தகம் எல்லாம் நல்லா படிங்க. இது உங்கள் வீட்டிலே இருந்ததா? இது இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்காக கடையில் வாங்கிட்டு வந்தேன். நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி. ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்குள்ள வந்து ஒரு உந்து சக்தி வேலை செய்யும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் வரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. உங்களை சுற்றி நிறைய அன்பானவங்க இருக்காங்க. சரிங்களா? ஏன் ஷேவ் பண்ணாம இருக்கீங்க? இன்னும் காசு பணம். ஏன்? அது பணம் இன்னும் வேலைக்கு போனது சரியா பணம் வாங்கிட்டு சேவிங் பண்ண. அப்படியா? இன்னைக்கு பண்ணிடுறீங்களா? சரி, நான் பணம் தேவை பண்ணிடுங்க. சரி.
இரநூறுபா. போயிட்டு நீட்டாக ஷேவ் பண்ணிக்கணும், மீதி பணம் வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு சட்டை ஃபேண்ட்லாம் பிடிக்குமா? வேட்டியா? எனக்கு வேட்டி. வேட்டியா? வேட்டி சட்டை டிஷர்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எதில் பார்த்துட்டு இருக்காங்க? இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. சுரேந்தர்னு சொல்லி நிறைய பேர். சுரேந்தர் வந்து நல்லா படிக்கிறவர், நல்ல ஒரு தன்னம்பிக்கையானவர், அவரை மாற்றணும். வேலைக்கு போறீங்களா? கம்பெனி சைடு வேலைக்கு போறீங்களா? கம்பெனி சைடு சேர்த்து விட்டு பரவாயில்ல. கம்பெனி சைடு கூட நிறைய பேர் இன்னைக்கு கூட நான் போய் கேட்டேன், இது மாதிரி வேலைக்கு காசு இல்லாம இது மாதிரி காசு இல்லாம சுத்திட்டு வேலைக்கு வரலாங்களா அப்படின்ட்டு கேட்டேன் காலையில இருந்து. அதனால அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் வேலைக்கு எங்க போகணும். நீட்டா ஷேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த பணத்துக்கு வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறீங்களா? ஹேர் கட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஹேர் கட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தரோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து உங்களை இந்த வீடியோல வந்து பார்த்துட்டே இருக்காங்க. சரிங்களா? முத்தாயம்மாள் காலேஜில் இவருடைய சர்டிஃபிகேட் இருக்குங்க சார். என்னங்க? முத்தாயம்மாள் காலேஜ். ஆமாங்க. இவருடைய சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது. சர்டிஃபிகேட் அங்கே இருக்குங்களா? தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. சரி. ஏன் சொல்லி சர்டிஃபிகேட் வந்துட்டு எங்க மாமா ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்து கையில வேலை வாங்கி தரங்க. அவங்க கரெக்டா எங்கன்னா எங்க மாமா தான் போய் எல்லாம் விசாரிச்சு வாங்கினாரு. அவர் என்னென்ன வாங்கியிருக்காரு அன்னைக்கு பதிவானதுல அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு கரெக்டா சொல்லுங்க. உங்க காலேஜ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்குங்களா? ஏன் தர மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாரு. அவர் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து இங்க வச்சாரா இல்ல மீதி ரெண்டு ஏதோ இருக்கா அப்படின்னு கரெக்டா என்னன்னு கேட்டு பார்க்கலாம். இன்ஜினியரிங் பழைய இன்ஜினியரிங் காக்காவேரி முன்னாடி வைக்கல. ஆமா அங்கீங்களா? லேப் அசிஸ்டன்ட் இருந்தீங்களா? சரி. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க கடைக்கு கூட்டிட்டு போங்க. கடைக்கு கூட்டிட்டு போய் முடி வெட்டி ஷேவ் எல்லாம் பண்ண சொல்லுங்க. ஹேர் கட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஸ்டைலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்டைலா இருக்கணும். ஓகேவா? நல்லா வந்து ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா ஸ்டைலா இருந்து நல்லா ட்ரெஸ்ஸிங்ஸ் போட்டாவே நம்மளுக்குள்ள வந்து பயங்கர நம்பிக்கை வரும். ஓகேங்களா? கண்ணாடி எல்லாம் வச்சிருக்கீங்களா? கண்ணாடி இல்லையா? இங்கே கண்ணாடி எல்லாம் இருக்கா? நல்லா சாயந்தரமான எண்ணெய் தொடச்சுக்குங்க. நல்லா நீட்டா ஷேவ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஸ்டைலா ஃப்ரெஞ்ச் கட் வச்சுக்கோங்க. பந்தாவா ஸ்டைலா இருங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து சுரேந்தர் வந்து எங்க நண்பரு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்காங்க. நல்லா பேசு இங்கிலீஷ். இது மாதிரி ரொம்ப இவங்க கொடுத்ததுல வந்துட்டு ரொம்ப இந்த ஊக்கத்துல ரொம்ப இல்ல நான் கொடுத்த ஊக்கத்துல இல்ல, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா நிறைய பேர் பாக்குறாங்க. ஓகேவா? சுரேந்தர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பையன். ஓகேங்களா? அதனால வந்து அம்மா அப்பா இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களை சுத்தி நிறைய அம்மா அப்பாக்கள் இருக்காங்க, நிறைய அண்ணன் தம்பி இருக்காங்க. சரிங்களா? நிறைய அக்கா தங்கச்சி இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணாங்க திண்டுக்கல்ல இருந்து. அவங்க வந்து சொந்த ஊர் ராசிபுரமா கீதான்னு சொல்லிட்டு உங்க பேட்சா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. நீங்க வந்து எந்த பேட்ச்? 2007 to 2010 பேட்ச். நீங்க 11ல எல்லாம் அவங்க பிளேஸ்மெண்ட் போட்டு என்ன கூட கம்பெனில கேட்டாங்க. என்னோட சர்டிபிகேட் போயிட்டு கேட்டு இன்டர்வியூல எழுதுனேன். 80% கம்மியா இருக்கு, 78% வந்துருந்துச்சு அக்ரிகேட் எல்லாமே சேர்த்து. அதனால அவங்க செலக்ட் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எங்கேயாச்சும் கம்பெனி சைடு போறீங்களா? போறேன் சார். ஆனா அந்த சர்டிபிகேட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கம்மி பர்சன்டேஜ் ஏதோ மாமா கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. யார் மாமா? எங்க இருக்காரு? எங்க மாமா சவுதி அரேபியால இருக்காரு. போன் பண்ணி அவங்க இல்ல எங்க அத்தை வீட்டுக்கு போனா அவங்க கிட்ட விசாரிச்சோம்னா அவங்க நம்பர் விசாரிச்சு அந்த சர்டிபிகேட் சவுதியில இருந்து போன் பண்ணி சுரேந்தர் வடுகத்துல உங்க அத்தை மாமா கையில ஒரு சர்டிஃபிகேட் அதனுடைய பர்டிகுலர்ஸ் தெரியும். வாங்கி அவங்க தான் டீல் பண்ணாங்க. மாமா எப்போ வருவாருன்னு கேட்டோம்னா போன்லயே கேட்டோம்னா சவுதியில இருந்து சொன்ன உடனே அவர் கரெக்டா வர அன்னைக்கு நம்ம போய் வாங்கிடலாம். அந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிடலாம். அவர் வந்து 1 மாசம் இருப்பாரு இங்க. இல்ல சுரேந்தர், அவர்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது? வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்காங்க. அது உள்ள இருக்கு. மீதி வந்து காலேஜ்ல என்ன இருக்குது? காலேஜ்ல ஒரு 2 சர்டிஃபிகேட் இருக்கு. எக்ஸ்டென்ஷன் சர்டிஃபிகேட் அந்த குட் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் அது வந்துட்டு 2 வாங்கலாம். அது நீங்க சொன்ன மாதிரி வாங்கணும். இது ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கலாம். அப்புறமா அவரு சவுதியில முத்தாயம்மாள் காலேஜ்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க இங்க விசாரிங்க. நான் விசாரிச்சேன். இப்போ வந்து நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம்னாக்கா அது என்ன தெரிஞ்சுமா? போன வருஷம் நான் வடலூர் போகும்போது அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு 1 மாசம் லீவ் இங்கேயே தான் இருந்தாரு. அன்னைக்கு காசுலாம் அப்போ இப்போ போயிட்டாரு. இந்த வருஷம் இப்போ வந்துருவாரு. அடுத்த மாசம் வந்துருவாரு.
சரி, நான் உங்க அத்தை கிட்ட நான் உன்னை வடுகத்து கூட்டு போறேன்பா. அத்தை வீட்டுக்கு போய் பேசலாம். அவர் எப்போ வரான்னு பார்க்கலாம். சவுதியில இருந்து போன் அவர்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் வாங்கி உங்க கையில கொடுத்துட்டு சார்ஜ் நம்ம தகவல் கொடுத்துடலாம். சரி, அடுத்து இது பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரி சேவல் அடிச்சுட்டு நல்லா நீங்க போன் நம்பர் நீங்க பாத்துட்டுங்க கடைக்கு கூட்டிட்டு போய் அத்தையும் பாருங்க. சரிங்களா? ஆன்ட்டி கிட்ட வந்துட்டு போன் நம்பர் இருக்கு 10 நம்பர். நீங்க அவர் ஐயா பாத்து சவுதியில இருந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து உங்களை கூட்டு போய் நீட்டா கடைக்கு கூட்டு போய் ஹேர் கட் பண்ணி நீட்டா ஷேவ் பண்ணிட்டு சரிங்களா உங்களை கூட்டு போவாரு. அந்த சர்டிபிகேட் என்னன்னு பாப்பாரு. ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஹாய், நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷம், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு நான் சொல்லுங்க. ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கேன். என்னால முடியும்னு சொல்லுங்க. என்னால முடியும். கம்பெனியில் சேர்த்துட்டு நாங்கள் கம்பெனில சேர்த்து விட்டா நான் ஒரு ஜாபுக்கு போய் அங்க ஒர்க் நீங்க இதுல கேட்டீங்கன்னா எத்தனையோ பேரு உங்களை கம்பெனி சைட் கூட்டிட்டு போறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ 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 ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் படிச்சேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ட்ரிபிள் இல போய் என்ன சாதிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. ட்ரிபிள்இல போய் இது மாதிரி அங்க நல்லா படிச்சு நான் நல்லா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது அவங்க கூட அந்த ஸ்டாஃப்ஸ் கூட ஒர்க் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவங்க சுரேந்தர்னா யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி நல்ல சேலரியோட சாதனை பண்ணி இறங்குவேன் அப்படின்ட்டு நான் சரி, நீங்க நல்லா கம்பெனி சைடு போய் நிறைய சம்பாரிச்சிங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த முதியோர் இல்லத்துக்கு இங்க சாருக்கு ஹெல்ப் பண்றது, எங்க தங்கச்சி வீட்டுக்கு பணம் அனுப்பி வைப்பேன். இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ கையில காசுலாம் தருவீங்க. பாத்தீங்களா எவ்வளவு அன்பான உள்ளம் கொண்ட சுரேந்தர் வந்து தங்கி இருப்பேன். நிச்சயமா வந்து வேலைக்கு போவாரு. வேலைக்கு போய் நிறைய பேருக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. நம்பிக்கையா இருங்க. இந்த ஒரு வாரம் 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ பரவாயில்ல. எப்படி இருக்கு உங்க மைண்டு? இப்போ பரவாயில்ல, சேஞ்சா இருக்கு. இப்போ வேலைக்கு இப்போ நீங்க கூட்டு போவீங்களா? இல்ல இப்போ சர்டிஃபிகேட் வேணும்ல சொல்றாங்க. வாங்கிட்டு நீங்க இருங்க. ஓகேங்களா? அப்ப நான் மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேரு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க கம்பெனி சைடு. சரி, சரிங்களா? நிறைய பேர் ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உலகம் ரொம்ப பெருசு சுரேந்தர். சரி, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் சின்ன இடம், நம்மளை சுத்தி இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் நம்மளை ஆல்ரெடி கம்பெனில இருந்திருக்கேன். எந்த கம்பெனில? சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தேன். மீனாட்சி சுந்தரம் டெக்ஸ்டைல் மில்ல புதன் சந்தை போறோம்ல, அங்க என்னோட அந்த சர்டிஃபிகேட் அப்போ எங்க மாமாட்ட இருந்தது. நான் தான் கொடுத்து சேர்ந்த மாமாட்ட வாங்கிட்டு போய் அப்புறம் அவங்களே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது மாதிரி அவங்க கரெக்டா வந்து சொல்லிட்டு போனா அவங்க வேலைக்கு வச்சுட்டுலாம் சொன்னாங்க. எங்க மாமாவில் வர முடியல. அப்ப இந்த மீட்டிங் விஷயமா அடிக்கடி காலேஜ்ல ப்ரொஃபஸர் பார்க்கல. அதாவது ஒரு கம்பெனி அங்கேயே வந்து அக்கமடேஷன் அங்கே அதே மாதிரி தான் உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும் இப்போ கம்பெனி அப்படின்னா சீட்லயே உட்கார வச்சு அங்கேயே கொஞ்சம் முன்னாடி நின்று பாத்துக்கிறோம். அவ்வளவுதான் அர்த்தம். அது நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு தகவல் எனக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது காலேஜ்ல ஏதாவது சொல்லுங்க. முத்தாயம்மாள் காலேஜ் பேசி கண்டிப்பா சரிங்களா சுரேந்தர்? ஹாப்பியா இருங்க. சொல்லுங்க சுரேந்தர் ஹாப்பின்னு சொல்லுங்க. சுரேந்தர் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரிங்களா? சரி. கேரளால இருந்து வந்திருக்கீங்களா? சரி சரி. மேட்டுப்பாளையங்களா? சரி. சத்தமா பேசுங்க. ஓம்ல அக்கா போன்ல வந்துச்சு இந்த ஓம் பத்தி அட்ரஸ். என்னங்கம்மா? அக்கா போன்ல வந்துச்சு இந்த அட்ரஸ் போன் நம்பர். ஓ போன்ல யூடியூப்ல பார்த்தாங்களா இந்த ஃபோம்? சரி சரிங்க. இதெல்லாம் பார்த்து பிடிச்சி அக்கா பையன் எழுதியிருந்தான். சரி சரி. போயிடுறாங்க மக்கா மருமக்கா அவங்களே பார்த்துக்குமா நம்மளையெல்லாம் பார்ப்பாங்களா? நான் போயிடுறேன்ட்டு நான். ஏன் உங்களுக்கு யாரும் இல்லைங்களா? சரி சரி. உட்காருங்கம்மா உட்காருங்க. உட்காருங்கம்மா உங்க பையன் மாதிரி உட்காருங்க. உட்காருங்க. உங்க பேருங்கம்மா? பார்வதி. பார்வதிங்களா? சொந்த ஊருங்க? சொந்த ஊர்லாம் கிடையாது. கட்டி கொடுத்தது மேட்டுப்பாளையம் தான் கட்டி கொடுத்தாங்க. எந்த மேட்டுப்பாளையங்க? ஊட்டி மேட்டுப்பாளையங்களா? சரி சரிங்க. கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம்? கூட பிறந்த அக்கா தான் இருக்கு. சின்ன அக்கா ஒரு அக்கா இருக்குது கேரளாவில். சரிங்க. பசங்கெல்லாம்? யாரும் இல்லை. பையன் பொண்ணு? இல்லை யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னா இப்போ இல்லைங்களா? இல்லை பிள்ளைங்களா இல்லை. குழந்தைகளே இல்லைங்களா? சரி சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிறாங்களா? யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த யூடியூப் சேனல் பார்த்து இன்னைக்கு வந்திருக்கீங்க. சரிங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க நீங்கள் வந்து? நேற்று தான் வந்தீங்களா? எப்படி இருக்குங்க உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு? நல்லா பார்த்துக்கிறாங்களா? சாப்பிட்டீங்களா? சரிங்கம்மா. சந்தோஷமா இருங்க. உங்களை சுற்றி நிறைய அன்பானவங்க இருக்காங்க. சரிங்களா? யாரும் இல்லாத ஆதரவற்றவங்க கிடையாது. உங்களை சுற்றி நிறைய சொந்தக்காரர் இருக்காங்க பாருங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த பாட்டி ஃப்ரெண்டு, இந்த பாட்டி ஃப்ரெண்டு, உங்களை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க. சந்தோஷமா இருங்க. அழுகாதீங்க. சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க.
கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு மூலியமாக ஏதாவது ஒருத்தருக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? வாடகை கொடுக்க முடியல, மேட்டுப்படத்தில் இருந்தா அவரும் போயிட்டாரு. சரி சரிங்க. அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்தேன். சரிங்க. அக்கா வீட்டில் வந்து அப்புறம் அந்த ஃபோனு நோண்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ அதில் இந்த ஆசிரமம் வந்துச்சு. சரி சரி. நம்பரும் பார்த்தோம். சரிங்க. அப்போ அக்கா பையன் வந்திருந்தா வேலைக்கு போயிட்டு வந்து அவங்ககிட்ட சாயங்காலம் அப்புறம் எழுதி எடுத்தாங்க. அங்கே ஒரு பண்டிகை இருந்தது, அதெல்லாம் போன வாரமே வந்திருப்பேன். சரி. போன பண்டிகை டிக்கெட் எல்லாம் கிடைக்கல, கூட்டமாக இருக்கும். பண்டிகை முடிஞ்சிட்டு போகலான்ட்டு அப்படி இருக்க வச்சுட்டாங்க. பண்டிகை முடிஞ்சு நான் வந்துட்டு அங்கே மருமக்கள் வேற மக்களுங்க இடம் சௌகரியம் பத்தாது, நான் போகிறேன். எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்ட்டீங்க? அவங்க இடம் சௌகரியம் பத்தாது. சரி சரிங்க. மருமக்கள் இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. நாங்கள் உங்களுக்கு அவங்களோட இருக்கிறதுக்கு பிடிக்கல. சரி சரி சரிங்க. அழுகாதீங்க சரிங்களா? நீங்கள் வந்து எங்கேயும் போகல. கடவுள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பான ஒரு இடத்த உங்களை சுற்றி நிறைய பேர், சரிங்களா? இவங்க வந்து உங்கள் சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, உங்களோட ரத்தத்தை சம்மந்தப்பட்ட உறவுகள் கிடையாது. ஆனால் இப்படி இருக்கிற உறவுகள் தான் வந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கொடுப்பாங்க. சரிங்களா? கவலைப்படாமல் இருங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? நேற்று தான் வந்திருக்கீங்க. சரி சரிங்கம்மா. அழுகாதீங்கம்மா. எதுக்கு அழுகிறீங்க? இப்படி யாரும் இல்லாமல் வந்து உட்காந்துட்டுமே அழுகிறீங்களா? இதுதான் ரத்த சொந்தம் இல்லாமல் உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல வந்திருக்கீங்க. சரிங்களா? பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படி தான். சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கக்கா. புத்தகங்களா? சரி சரிங்க. இன்னைக்கு தான் சுரேந்திரக்கும் புத்தகம் கொண்டு வந்தேன். உங்களுக்கு அடுத்தது நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ தடவை வந்திருக்கேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நிறைய கதைகள், நிறைய எந்த மாதிரி எது சம்மந்தப்பட்ட புக்குகள் வேணும் உங்களுக்கு? இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்குகள் வேணுங்களா? புத்தகங்கள் வேணுங்களா? இல்லை ஏதாவது தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி கதைகள் அந்த மாதிரி புத்தகங்கள் வேணுங்களா? சரி சரி. சுரேந்திர கிட்ட தன்னம்பிக்கை புத்தகங்கள் கொடுத்துருக்கங்க. அந்த புத்தகங்களும் கூட நீங்கள் வாங்கி படிங்க. இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து நிறைய பேர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அட்ரஸ்க்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. எதுக்குங்கக்கா நன்றி சொல்கிறீங்க? சரி சரிங்கக்கா. சரிங்க. நீங்கள் இத்தனை தடவை வந்திருக்கேன், ஒரு வருஷம் தெரியாதுங்க சார், கேட்கணும் அப்படின்ற. இதுக்கு என்ன உங்கள் தம்பிக்கிட்ட கேட்குறக்கு என்னங்கக்கா? நீங்கள் கேட்கல. என்னோட சகோதரி, உங்க சகோதரன். ஓ, நீங்க வந்து என் தம்பினா சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரிங்களா? சகோதரி, உங்க சகோதரன் கிட்ட கேட்கறதுக்கு வந்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. நீங்க இத்தனை தடவை வந்திருக்க, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எப்போ புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். இந்த இதே தம்பிட்ட தான் வாங்கினேன். சரி, சுரேந்திர கிட்ட தான் வாங்கினீங்களா? சரி சரிங்கக்கா. கடம்பவனத்து கோயில். சரி சரிங்கக்கா. இன்னும் தன்னம்பிக்கை புத்தகங்கள் 4-5 கொடுத்துருக்கங்க, நீங்க வாங்கிக்கங்கக்கா. நீங்க புக் கொண்டு போகும்போது தான் பார்த்துட்டு தான் கேக்குறேன். அப்படிங்களா? சரி சரிங்கக்கா. சரிங்கக்கா. அதான் வேலை ஆயிட்டு இருக்கு. இல்ல இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்கக்கா ஆமாங்கக்கா. அவங்களுக்கு எல்லாம் உடைமையெல்லாம் கொடுக்கணும். சரி சரிங்கக்கா. சரி. சாப்பிட்றதுக்கு டம்ளர் தட்டு எல்லாம் கொடுக்கணும். குறைந்தபட்சம் வந்து 1 வருடமா உங்களை வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமா ஆமா சார், இருக்கும். ஒரு போன ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்தேன் முதல் முறையா. இப்போ ஆகஸ்ட் இறுதியில வந்துட்டோம், செப்டம்பரே வந்துருச்சு. எப்படி இருக்குங்க அந்த 1 வருஷத்துல இந்த முதியோர் இல்லம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு? இவ்வளோ நான் இருக்கும்போது இந்த இடத்தோட சரியா போச்சு. இந்த இடத்தோட இந்த 1 வருடத்துல மட்டும் எவ்வளவு வளர்ச்சி ஆயிருக்கு? இன்க்ரீஸ் பண்ணிக்க. போர் போட்டிருக்காங்க, 2 கிச்சன் ஒன்று கட்டியிருக்காங்க, அப்புறம் ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அதுல ஒரு 4-5 பேர் தங்கி இருக்கிற மாதிரி, இப்போ மறுபடியும் ஒரு 10 பேர் தங்குற மாதிரி இடம் கட்டியிருக்காங்க. எத்தனை அன்பான மனிதநேயமிக்க நல்ல உள்ளங்கள் இருக்காங்க பாத்தீங்களா? நிறைய பேர் உதவி செய்யறாங்க. நீங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய உதவிகள் வருது. இல்ல கடல் கடந்து நிறைய பேர் இந்த நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க. நிறைய பேர் இப்போ இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன உதவி வேணும், என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா செய்யறாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாங்க. அதாவது நம்ம இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் யாருமே இல்லைன்னு நினைச்சுதான் வந்திருப்பாங்க. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் உதவி செய்யறாங்க. உங்க மேல அன்பா இருக்காங்க. இவ்வளவு அன்பு காமிக்க இவ்வளவு பேர் உலகத்துல இருக்காங்க. நினைக்கும் போது பெருமையா இருக்குது. ஆனா நீங்க இங்க வரும்போது என்ன நினைச்சு வந்திருப்பீங்க? நான் அதே வந்துட்டோமே, யாருமே இல்லையே, இங்க வந்து நம்ம இப்படி
எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து இந்த வயசுலயே இப்படி வந்துட்டமேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இங்க வந்து ஒரு உலகம் இருக்கு, இந்த உலகத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே இல்லைன்னு நினைச்சீங்க பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல வந்து உங்களுக்கு ஒரு அன்பான சகோதரன் கிடைச்சிருக்கேன். ஃபேமிலி வரும்போதெல்லாம் பாசமா நீங்க எங்களை பேசுறீங்க. அற்புதமான ஒரு சகோதரன் கிடைச்சிருக்காங்க, சீனிவாசன் சார். அவங்களுக்கு ரொம்ப நன்றி, அவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த நன்றி, இந்த இது எல்லாமே, இந்த புண்ணியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இந்த காணொலியை பார்த்து உதவி செய்யற அத்தனை பேர்த்துக்கும் அவங்க கொடுக்குற அந்த தொகையோட மதிப்பு கிடையாது, அவங்க கொடுக்குற அந்த எண்ணம், உள்ளங்கள் தான், அன்பு தான். அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க செய்யற அந்த ஒவ்வொரு உதவியாளர்களுக்கும் கோடி கோடி நன்றி செலுத்தணும் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். ஒர்க் நடந்துட்டு இருக்குங்கக்கா, பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு சரிங்க. தேங்க்யூ.